வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. புத்த சமயம் தோற்றுவித்தவன் கௌதம புத்தர். காலம் கிபி 563 கிமு 483. இயற்பெயர் சித்தார்த்தர். பிறந்த இடம் நேபாள நாட்டின் கபிலவஸ்து அருகில் உள்ள லும்பினி என்ற கிராமம். தந்தை பெயர் சுத்தோதனார். தாய் பெயர் மாயாதேவி. புத்தர் பிறந்த 7வது நாளில் இறந்தார். குலம் சாக்கியர் குலம். வளர்ப்பு தாய் மகா பிராஜபதி கௌதமி. மனைவி பெயர் யசோதரை. 16 வயதில் மணந்தார். மகன் ராகுலன். முதல் குரு அரத கலமா. 2வது குரு ருத்ரகா. துறவரம் மேற்கொண்ட போது வயது 29. தவம் புரிந்த ஆண்டு 6 ஆண்டுகள். ஞானம் பெற்ற வயது 35. புத்தர் மெய்யறிவு பெற்றவர். ஞானம் பெற்ற இடம் நிரஞ்சனா ஆற்றின் கரையோரம் உள்ள உருவெளா கிராமத்தில் உள்ள அரச மரத்தடி. பிறகு பெயர் பெற்றது போதி மரம். புத்தகயா. போதி மரத்தடி. முதல் போதனை. மான் பூங்கா. சாரநாத், வாரணாசி. முதல் சொற்பொழிவு தர்ம சக்கர பிராவர்த்தலா. தர்ம சக்கர சுழற்சியில் தொடக்கம். 80 வயதில் உத்தரப்பிரதேசம் குஷி நகரில் இறந்தார். வயதில் உத்தரப்பிரதேசம் குஷி நகரில் இறந்தார். அனத்மவதா. ஆத்மா என்பது இல்லை. அனித்யவாதா. எதுவும் நிரந்தரம் இல்லை. நிர்வாணம் மனித வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என போதித்தார்.
ஆசை ஒழிப்பதினால் ஒருவன் நிர்வாணம் அடைய முடியும். கர்மா கொள்கை கடந்த கால செய்கையால் நிகழ்ந்த காலம் உறுதி செய்யப்படுகிறது. புத்தரின் 4 பேருண்மைகள். உலகம் துன்பமயமானது. துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். ஆசையை ஒழிக்க 8 நெறிகள். அட்டசீலம், என் வழி பாதை, மத்தியபிகா மார்க்க வழி, பொன் வழி, நல்ல நம்பிக்கை, நல்ல பேச்சு, நல்ல வாழும் மொழி, நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி, நல்ல நடத்தை, நல்ல செயல், நல்ல தியானம். புத்தர் தனது போதனையை பரப்பிய மொழி பாலி. புத்தர் என்ற சொல்லின் பொருள் நல்லது என கெட்டது என என்பதை அறிந்து கொண்டவர். புத்த மதத்தை பரப்பிய புத்த துறவிகளின் அமைப்பு சங்கம். புத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் அஜாதசத்ரு, அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர். புத்த மதத்தை பின்பற்றும் நாடுகள் இலங்கை, சீனா, பர்மா, ஜப்பான், திபெத், தாய்லாந்து. ஹீனயானம். புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், உருவ வழிபாடு செய்யாதவர்கள். மகாயானம். புத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், உருவ வழிபாடு செய்பவர்கள். திரிபீடகம். பௌத்த சமய கொள்கையை கூறும் மறைநூலுக்கு திரிபீடகம் பெயர். திரிபீடகம் என்று பாலி மொழிச் சொல்லின் 3 கூடை. திரிபீடகம் 3 பிரிவுகள். புத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். பௌத்த சமய வரலாறு மற்றும் புத்தரின் முற்பிறப்பு பற்றி ஜாதகம், கதை விளக்குகின்றன. புத்தரின் சிறப்பு. அஜந்தா, எல்லோரா, அவுரங்காபாத். காந்தார கலை சிற்பங்கள் புத்த சமயத்தை சார்ந்தவை. ஒட்டகமிஷன் அபயன் என்னும் அரசன் காலத்தில் தன் திரிபீடகம் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டது என்ற மகாவம்சம் என்னும் இலக்கண நூல் கூறுகின்றது. புத்த கலை கட்டடக்கலை. காஞ்சி ஸ்தூபி, அசோகர். புத்த சமய துறவிகளின் பிரார்த்தனை கூடங்கள், சைத்தியங்கள். புத்த துறவிகள் தங்கும் மடலாயங்கள். விவகாரங்கள். புத்த துறவிகளின் விவகாரங்கள் மிகுந்த மாநிலம் பீகார். புத்தரை ஆசிய ஒளி என்று புகழ்ந்தவர் சர் எட்வின் அர்னால்டு. புத்தரை உலகின் ஒளி என்று புகழ்ந்தவர் நிஸ்டேவிட்ஸ். புத்த சமய மாநாடுகள். முதல் புத்த சமய மாநாடு ராஜகிருகம், கூட்டியவர் அஜாதசத்ரு. இரண்டாவது புத்த சமய மாநாடு வைசாலி, கூட்டியவர் காலசோகன். மூன்றாவது புத்த சமய மாநாடு பாடலிபுத்திரம், கூட்டியவர் அசோகர். நான்காவது புத்த சமய மாநாடு காஷ்மீர், கூட்டியவர் கனிஷ்கர். இம்மாநாட்டில் புத்த சமயம் ஹீனயானம், மகாயானம் என 2ஆக பிரிந்தது. கன்னௌசி புத்த சமய கூட்டம், அலகாபாத் பிரயாகை கூட்டம், ஹர்ஷர். கன்னௌசி புத்த சமய கூட்டத்தில் கலந்து கொண்ட சீன பயணி யுவான் சுவாங். சியூக்கி என்னும் பயண நூல் யுவான் சுவாங். புனித பயணிகளின் இளவரசர்.